வணக்கம். இன்றைக்கி 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் உள்ள பயிற்சி 3.3இல் உள்ள 4 கணக்குகளை பார்ப்போம். முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனற்றின் மதிப்புகளை காண்க. பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் முதல் கணக்கு 4.9 4.9 இன்ட்டு 4.9ன்னு அர்த்தம். அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் டைரெக்டாக 4.9 4.9 பெருக்கி 2401 வரும். 2 ஸ்தானம் ரைட்டில் தள்ளி 24.01ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு தான் கொடுப்பாங்க. இப்போ இது 2 மார்க்கு கேள்வியில் நீங்கள் சொல்லையாக வாங்கணுன்னா அந்த முற்றொருமையை எழுதணும். இந்த முற்றொருமையை எழுதினா தான் a + b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared, a minus b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared. இந்த முற்றொருமைகளை எழுதி அந்த கணக்கை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் ஃபுல் மார்க்கு கிடைக்கும். இந்த 3 முற்றொருமைகளையும் எழுதிக்கலாம். 4வது முற்றொருமையும் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்போ இந்த 3 முற்றொருமைகளை எழுதிக்கிட்டு நம்ம எது தேவையோ அந்த முற்றொருமையை மட்டும் நம்ம அந்த கணக்கில் பயன்படுத்த போகிறோம். 4.9 என்பது 5லேருந்து 0.1 லெஸ் பண்ணிடணும். 5லேருந்து 0.1 லெஸ் பண்ணிடணும். அப்போ 5.0 மைனஸ் 0.1 the whole square is equal to, இது a மைனஸ் b என்ற வடிவில் 2வது முற்றொருமை வடிவில் இருக்குல்ல, அதனால் 25 மைனஸ் இங்கே என்னது 1.0 ப்ளஸ் 0.01, அப்போ 25.01. அதாவது இந்த ஃபஸ்ட்டு 25ஐயும் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஐட்டத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 25.01ன்னு வரும். நடுவில் உள்ள 1 வந்து லெஸ் பண்ணிட்டா 24.01 ஈஸியாக கிடச்சிச்சு பாருங்கள். நம்ம பெருக்கிட்டு இருக்க தேவையில்ல, 9ஆம் வாய்ப்பாடு தேவையில்லை, நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம். 24.01 நீங்கள் கொடுக்கப்பட்ட ஆன்சர் நீங்கள் டைரெக்டாக பெருக்கிறதுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக வருதா? அதே போல் 2வது கணக்கு பாருங்கள். 100.1 ஸ்கொயர்டு 100.1. அப்போ என்ன செய்யலாம்? இப்போ முதல் முற்றொருமையை பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு கணக்கு 2வது முற்றொருமையை பயன்படுத்தணும். இப்போ 2வது கணக்குக்கு முதல் முற்றொருமை a + b the whole squared. அப்போ 100 + 01 100 + 01 the whole square. அவ்வளோதான். இதுதான் முதல் முற்றொருமை. அதை நம்ம அதன்படி நம்ம போட்டுக்கலாம். நூறு ப்ளஸ் 0 போது 100 ஸ்கொயர்டு என்ன வரும்? 10,000. 0.1 the whole squared என்ன வரும்? 0.01 வரும். அப்போ 2 இன்ட்டு ஏபி நடுவில் ஒரு ஐட்டம், அதையும் நம்ம போட்டுக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த விடை வந்து 10,000லேருந்து நம்ம இதை வந்து என்ன செய்யணும்? ஆட் பண்ணிக்கணும். இந்த 3 ஐட்டத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 100 + 01 the whole square. இந்த முதல் முற்றொருமை பேசிக்கில் நம்ம அருமையாக என்ன செய்யலாம்? போட்டுடலாம். இந்த 2வது கணக்கு 100 + 01 10,000 வரும். அதுக்கு அடுத்தது 10,000. இப்போ ஆன்சர் வந்து 10,020.01. அது அப்படியே 3 ஐட்டத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்தது பாருங்கள். 3வது கணக்கு ரொம்ப ஈஸி. இந்த 3வது முற்றொருமை தான் ரொம்ப ஈஸி. அதன்படி 3வது கணக்கு பாருங்கள். 1.9 2.1 1.9ன்னா 2 விட 0.1 குறைவா? 2.1ன்னாக்கா 0.1 அதிகமாக 2 விட. அதனால் 2 மைனஸ் 0.1 2 + 0.1ன்னு நம்ம போட்டுக்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த 3வது முற்றொருமையை a + b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ 2 மைனஸ் 0.1னா 1.9 வந்துடும். 2 + 0.1 அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற வடிவில் வந்ததில் 2 இன்ட்டு 2 அப்போ 4. 0.1 இன்ட்டு 0.1 அப்போ வந்து 0.1. அப்போ 4ல் 0.1 நீங்கள் லெஸ் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு ஈஸியாக 3.99 வரும். அதாவது
2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்பொழுது உங்களுக்கு 3.99 ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 4வது கணக்கு காரணிப்படுத்துதல். காரணிப்படுத்துதல்னாக்கா கொடுக்கப்பட்ட கோவைகளை நம்ம என்ன செய்யணும், காரணியை கண்டுபிடிக்கணும். இப்போ 4 என்பது எதனுடைய வர்க்கம், 2னுடைய வர்க்கம், x². அப்போ 2x, இங்கே வந்து 9 என்பது 3 வர்க்கம் இல்லையா, அதனால் 2x மைனஸ் 3y 2x ப்ளஸ் 3yன்னு வரும். 2x ப்ளஸ் 3y இதுதான் இதுக்கு காரணி. அதனால் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். 3வது முற்றொருமை அடிப்படையில் இதை எழுதிடலாம். காரணிப்படுத்துக. முற்றொருமைகளை பயன்படுத்தி சுருக்குக. இவங்க விரிவாக கொடுத்துட்டாங்க. 3p ப்ளஸ் q 3p ப்ளஸ் r 3p ப்ளஸ் q 3, அதாவது இங்கே க்யூவாக இருந்ததுன்னா, 2வது கோவையிலையும் க்யூவாக இருந்ததுன்னா முதல் முற்றொருமைப்படி எழுதிடலாம். இதில் வந்து ஒரு கோவையில் க்யூவும் ஒரு கோவையில் ஆறும் கொடுத்துருக்கிறதால இவன் ஃபஸ்ட்டுக்கு சரி வர மாட்டான். அப்போ 3வது முற்றொருமையை தான் பார்க்கணும். 3வது முற்றொருமை என்னது, எக்ஸு ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பி. எக்ஸு ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பின்னா x² ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் 3p ப்ளஸ் க்யூவையும் 3p ப்ளஸ் ஆரையும் இந்த 3வது முற்றொருமை அடிப்படையில் எழுதணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா, கடன்னு அந்த 4வது முற்றொருமையை எழுதுங்க. எக்ஸு ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பி = x² ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. பாக்ஸை போடுங்க. அதன் அடிப்படையில் 3p², இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3p இருக்கிறதால 3p ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 3p, அப்புறம் ஏபிக்கு பதிலாக q ப்ளஸ் ஆர் ப்ளஸ் qr. qயாரையும் பெருக்கணும். 3p² மீன்ஸ் 9p², 9p². அப்போ 3p ப்ளஸ் qr அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் qr, தட் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த 4வது கணக்கை பார்க்கலாம். இந்த 4வது கணக்கை, இதை முற்றொருமைகள் இன்னொரு கணக்கு இருக்குது. 3p ப்ளஸ் q 3p மைனஸ் q. 3வது முற்றொருமை மறுபடியும் கேட்குறாங்க பாருங்கள். அப்போ 3p² மைனஸ் q², அவ்வளோதான், முடிஞ்சுது மேட்ரு. இதுதான் இதை சுருக்கிற வடிவம். ஏற்கனவே வந்து சுருங்கிய வடிவத்தில் காரணி கேட்டாங்க. இப்போ காரணியை கொடுத்துட்டு சுருங்கிய வடிவம் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது 4th சம் பாருங்கள். x + 2